நாம் கோவிலுக்கு சென்று நவக்கிரகங்களை பக்தியுடன் வணங்குகிறோம். ஆனால் தெரியாமலே சில சிறிய தவறுகளை செய்துவிடுகிறோம். அந்த தவறுகள் காரணமாக நாம் எதிர்பார்க்கும் நவக்கிரக அருள் கிடைக்காமல் போகலாம். நவக்கிரகங்களை வணங்கும் போது எந்த தவறுகளை செய்யக்கூடாது, சரியான வழிபாட்டு முறை என்ன? இந்த வீடியோவில் நவக்கிரக வழிபாட்டில் மக்கள் செய்யும் 10 முக்கிய தவறுகளையும் அதை சரியாக செய்வது எப்படி என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நவக்கிரக வழிபாட்டில் நாம் செய்யும் சிறு தவறுகளையும் அதை சரி செய்யும் முறைகளையும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நவக்கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது வாழ்க்கையின் தடைகளை நீக்கி நற்பலன்களை தரக்கூடிய 9 கோள்கள் ஆகும். நவக்கிரகத்தின் அருளும் ஆசையும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவசியம். நவக்கிரகங்கள் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை முறையாக வாழ்வதற்கு வழிவகுத்து தருகிறார்கள். நவக்கிரகங்களுக்கு உரிய தினங்களில் தகுந்த வஸ்திரம், மலர் மற்றும் நவதானியங்களை வைத்து முறைப்படி 7 அல்லது 9 முறை வலம் வந்து வழிபட கிரக தோஷங்கள் நீங்கி நல்வாழ்வு மற்றும் யோகம் கிடைக்கும். பல பக்தர்கள் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யும்போது தாங்கள் உண்மையில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நேர்மாறாதனை செய்கிறார்கள் என்பதை உணராமல் சில நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். கோவில்களில் வழிபாடச் செல்லும் பக்தர்கள் பலருக்கு பெரும்பாலும் ஏற்படும் சந்தேகம் நவக்கிரகங்களை வழிபடுவது எப்படி என்பதுதான். அந்த வகையில் கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்தை வணங்கும் போது இந்த தவறுகளை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. கோவிலுக்கு சென்றால் எப்போதும் விநாயகரை முதலில் வணங்கி பிறகு அந்த ஆலயத்தின் மூலவரை வணங்கி இறுதியாக நவக்கிரக சந்நிதியை வழிபட வேண்டும். நவக்கிரகங்களுக்கு பிரீத்தி செய்யவோ அல்லது பரிகாரம் செய்வதற்காகவோ எல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற போனாலும் முதலில் நவக்கிரகத்திற்கு போய் நேரடியாக பரிகாரம் செய்யக்கூடாது. முதலில் விநாயகர், அடுத்தது மூலவரை வணங்கிய பின்னர் தான் நவக்கிரக சன்னதியில் வழிபாடு செய்ய வேண்டும். சனி பகவானை கும்பிடும்போது அவருக்கு நேர் எதிரில் நிற்காமல் சற்று ஓரமாக நின்று வணங்க வேண்டும். ஃபோனில் பேசிக்கொண்டோ அல்லது அடுத்தவரிடம் பேசிக்கொண்டோ நவக்கிரகங்களை வலம் வரக்கூடாது. அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து கொண்டு தான் வலம் வர வேண்டும். நவக்கிரக சிலைகளை கைகளாலோ ஆடைகளாலோ தொடவே கூடாது. தள்ளி நின்று தான் வணங்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் குறிப்பிட்ட வயது வரை எந்த தெய்வ விக்கிரத்தையும் தொட்டு வணங்கக்கூடாது என்பது ஐதீகம். நவக்கிரகங்களை இடது பக்கமாக சுற்றக்கூடாது. 9 முறை வலது பக்கமாக மட்டுமே சுற்ற வேண்டும். சிலர் வலது பக்கமாக 7 சுற்று சுற்றிவிட்டு ராகு கேதுவிற்காக 2 சுற்றை இடதுபுறமாக சுற்றுவார்கள். இது முற்றிலும் தவறானது. அதேபோல் நவக்கிரகத்தை சுற்றிவிட்டு திரும்பி பார்க்காமல் வர வேண்டும். சனிக்கிழமைகளில் மட்டும் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றினால் போதுமானது. தினமும் கோவிலுக்கு செல்பவர்கள் 1 முறை மட்டும் சுற்றினால் போதுமானது. 1 முறை சுற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. நவக்கிரகங்களை சுற்றி வரும்போது கைகளை கட்டிக்கொண்டோ தட்டிக்கொண்டோ செல்லக்கூடாது. கைகளை விரித்து வைத்து அமைதியாக வலம் வர வேண்டும். நவக்கிரகங்களுக்கு விளக்கு போடும்போது மற்றவர்களின் விளக்கை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. புதிய விளக்கு மட்டுமே வாங்கி பயன்படுத்துவது நல்லது. சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி தோஷத்தை குறைக்கும். நவக்கிரகங்களை சுற்றிவிட்டு கோவில் பிரகாரத்தில் சற்று நேரம் அமர்ந்து விட்டுத்தான் வீட்டிற்கு கிளம்ப வேண்டும். இந்த எளிய மாற்றங்கள் தோஷங்களை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இப்படி நவக்கிரகங்களை சரியான முறையில் வழிபட்டால் கிரக தோஷங்கள் குறைந்து வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. நாம் கோவிலுக்கு செல்லும்போது இந்த சிறிய விஷயங்களை கவனித்தால் நவக்கிரகங்களின் அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.